வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 29 மற்றும் 30 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த மாநில ஊர்தி முதலிடம் பெற்றது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா குடியரசு தின விழா அன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமும் அவனுடைய சிறப்பை ஒரு ஊர்தியாக காட்சிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆண்டு எந்த மாநில ஊர்தி முதலிடம் பெற்றிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான். இது ஜட்ஜஸ் எல்லாம் ஓட்டு பண்ணி அதில் முதலிடம். அதுவே மக்கள் தேர்வில் மக்கள் ஓட்டு பண்ணி முதலிடம் பெற்றது குஜராத்துடைய அலங்கார ஊர்தி. அதுவே மத்திய அரசு துறை அதுக்குள்ளாடி சிறந்த அலங்கார ஊர்தி மத்திய கலாச்சார அமைச்சகத்துடைய ஊர்தி. அதுவே முப்படை 3 படைகளையும் சேர்த்து சிறந்த அணிவகுப்பு, அவங்க அணிவகுப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அணிவகுப்பு பண்ணதில் முதலிடம் பெற்றது இந்திய கடற்படையுடைய அணிவகுப்பு. அதுவே மத்திய ஆயுத படைகள்லாம் இருக்குல்ல, பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி கேட்டகரியில் முதலிடம் பெற்றது சிஆர்பிஎஃப் உடைய அணிவகுப்பு. அதுவே மத்திய ஆயுத காவல்படை பிரிவில் சிறந்த அணிவகுப்பாக தேர்வு செய்யப்பட்டது டெல்லியுடைய காவல்துறை பிரிவு. ஓகே, அடுத்தது, எங்கு தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவள்ளூர். இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அமைக்க போகிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் செங்காத்துக்குளம், மேல்மளிகைப்பட்டு மற்றும் இனாம்பாக்கம் கிராமம், இந்த 2 கிராமங்களையும் சேர்த்து வர மாதிரி இதை அமைக்க போகிறாங்க. 872 ஏக்கர் பரப்பளவில் இதை அமைக்க போகிறாங்க. மிகப்பெரிய அளவில் இதை அமைக்க போகிறாங்க. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் உயர்கல்வி, அப்புறம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அப்புறம் தொழில்நுட்பம், அப்புறம் தொழில் முனைவு, இந்த 4யுமே ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதன் மூலமாக அறிவு சார்ந்த ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அடுத்தது, இந்திய உலகளாவிய கல்வி மாநாடு இப்போ நடைபெற்றது. எங்கன்னா சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதில் 20 நாடுகளை சேர்ந்த கல்வியாளர்கள், அப்புறம் முதலீட்டாளர்கள், இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றாங்க. இது நடத்துகிற அமைப்பு தேசிய இந்திய மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம், அவங்களும் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனமும் இணைந்து இதை நடத்தியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த மாநில துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் மரணமடைந்தார்? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம்மான அஜித் பவார் இவர் விமான விபத்தில் மரணம் அடைந்துட்டார். இவர் ஒரு விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த விமானம் மகாராஷ்டிராவுடைய பூனேயில் விபத்துக்குள்ளாகி அஜித் பவார் உள்பட 4 பேர் மரணம் அடைந்துட்டாங்க. ஆக்சுவலி இது மும்பையிலேருந்து புறப்பட்ட விமானம் தான். பூனேயில் விபத்துக்குள்ளாகி அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அடுத்தது, 2026-27 நிதியாண்டில் இந்திய ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் என பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6.8 முதல் 7.2% வரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நமக்கு வரப்போகிற நிதியாண்டு 2026-27 நிதியாண்டு. இந்த நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஜிடிபி வர நிதியாண்டில் 6.8லிருந்து 7.2% இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இப்போது இந்திய பொருளாதார அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இதை தயாரித்தது தலைமை பொருளாதார ஆலோசகரான அனந்த நாகேஸ்வரன். ஆக்சுவலி இவருடைய மேற்பார்வையில் நிதி அமைச்சகத்துடைய பொருளாதார விவகாரங்கள் பிரிவு தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இதில் தான் தெரிவித்திருக்காங்க 2026-27 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 6.8%லிருந்து 7.2% இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில டீட்டெயில்ஸ் தெரிவித்திருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் விவசாய பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். உலக அளவில் விவசாய பொருட்களுடைய உற்பத்தி மதிப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா 2வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது, வங்கிகளுடைய வாராக்கடன் அது இப்போ ரொம்ப குறைந்துட்டுருக்கு, 2.2% குறைந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் பிரதமர் ஜன்தன் திட்டம்
அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு திட்டம். இதன் கீழே 55.02 கோடி வங்கி கணக்குகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் 2005 ஆண்டுலலாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொருட்கள் ஏற்றுமதி பங்களிப்பு வெறும் 1% தான் இருந்துச்சு. அதாவது உலக அளவில் நிறைய நாடுகள் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இல்லை இந்தியாவுடைய பங்கு வந்து வெறும் 1% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 2024 ஆண்டு கணக்கெடுப்பில் பார்க்கும்போது அது கொஞ்சம் உயர்ந்திருக்கு, 1.8% உயர்ந்திருக்கு. அதே நேரம் சேவைகள் ஏற்றுமதி முன்னாடி 2% இருந்துச்சு, இப்போ அது 4.3% உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது 2014 ஆண்டில் 74 விமான நிலையங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் 2025 ஆண்டு அது 164 இருந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி உலக அளவில் இந்த உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா 14.71 லட்சம் பள்ளிகள் இருக்குது, 24.69 கோடி மாணவர்கள் இருக்காங்க, 1.01 கோடி ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த பரிவர்த்தனை கணக்குகள் டிமேட் அக்கௌண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போது ரூபாய் 21.6 கோடி மதிப்பில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஜல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019 ஆகஸ்ட் 15. 2019 ஆண்டு நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு தான் இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. ஜல் ஜீவன் திட்டம் இது என்னென்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஆக்சுவலி இது வந்து 2024 ஆண்டு முடிகிறதுக்குள்ளாடி நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து நிறைவேற்ற முடியலை. அதனால் இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2028 ஆண்டு முடிகிறதுக்குள்ளாடி இதை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய இடங்களில் இந்த குழாய்கள் வந்து பதித்திருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழாய் பதிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து குடிநீர் வரலை. இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் இது பதிச்சிட்டாங்களா, உங்கள் ஏரியாவிலலாம் குடிநீர் வருதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இப்போது இந்த ஆண்டு ஜனவரி 26 கணக்கில் பார்க்கும்போது கிராமப்புறங்களில் இருக்கிற மொத்தம் இருக்கிற 19.36 கோடி வீடுகளில் 15.79 கோடி வீடுகளில் இந்த குடிநீர் இணைப்பு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 81% வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரம் 8 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் 100% வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது தெரிவித்தது யார் அப்படின்னா மத்திய நீர்வளத்துறை அமைச்சரான CR பாட்டீல் அப்படிங்கிறவர். ஓகே, அடுத்தது தமிழகத்தில் ஜவுளித்துறைக்கு எத்தனை சதவீதம் மூலதன முதலீடு மானியம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 20%. இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜவுளித்துறை இருக்குல்ல அதற்கான அதிநவீன நெசவு மிஷின்ஸ் வாங்குறீங்க, அதே மாதிரி பின்னல் ஆடை மிஷின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அதை வாங்குறதுக்கு 20% மானியம் வந்து கவர்மெண்ட் வழங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் நீங்கள் வாங்குறீங்க, அதோடைய விலை ஒரு 1 லட்சம் அப்படின்னு வச்சிங்களேன், அதில் 20%, அதாவது 20,000 வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் இப்போ அறிவித்திருக்காரு. இப்போ வந்து முதலாவது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு கோவையில் கொடிசியா வளாகத்தில் தான் நடைபெற்றது. அதில் அவர் அந்த இதில் வந்து தெரிவித்திருக்காரு. அடுத்தது தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை 2025-26 அப்படிங்கிறத இப்போ வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர்? இதற்கான ஆன்சர் 95.8 கோடி பேர். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் 95.8 கோடி பேர் வந்து இணையத்தை பயன்படுத்துகிறாங்க. இது 2025 ஆண்டுக்கான ரிப்போர்ட். அதாவது 2025 ஆண்டு கணக்கில் பார்க்கும்போது இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் இணைய பயன்பாடு ரொம்ப வேகமாக வளர்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி இணைய பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸு, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதோடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 38% மக்கள், அதாவது 57.9 கோடி பேர் இன்னும் இணைய பயன்பாட்டுக்குள்ளாடி வரலை அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. ஓகே, இது வந்து இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது 2026 ஆண்டை விவசாய ஆண்டாக அறிவித்துள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். இப்போ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் 2026 ஆண்டை விவசாய ஆண்டாக அறிவித்திருக்காங்க. அடுத்தது பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை தனது மாநில நுண்ணுயிரியாக அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேசிலஸ்
சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு நன்மை செய்ய பாக்டீரியாவை கேரளாவுடைய மாநில பாக்டீரியாவாக அறிவித்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மாநிலம் தன்னுடைய நுண்ணுயிரியை இந்த மாதிரி முதல் முறையாக அறிவித்திருக்காங்க. அப்போது இந்தியாவிலே முதல் முறையாக மாநில நுண்ணுயிரியை அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா அது கேரளா தான். இது பார்த்திங்கன்னா மனித ஆரோக்கியம், குறிப்பிட்ட பார்க்கும்போது குடல் ஆரோக்கியம், அப்புறம் விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மைக்ரோபயோம் அப்படிங்கிற மையத்தையுமே கேரளா அரசு தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, நமோ லக்ஷ்மி என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நமோ லக்ஷ்மி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா 9லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்கு நிதியுதவி வழங்குறது தான். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெண் கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பெண்களுடைய இடைநிற்றலை தவிர்க்கணும். ஏன்னா இப்போ பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் வகுப்பெல்லாம் வந்த உடனே நிறைய பேர் அப்படியே படிப்பை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கு காசு கொடுக்கலாம். இல்லை படிக்கும்போது காசு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்காகவாது வீட்டில் அனுப்பி வச்சு படிக்க வைப்பாங்கள்ல, அதற்காக எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா 4 ஆண்டுகளில், அதாவது 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மொத்தமாக ஒரு மாணவிக்கு 50,000 வந்து நிதியுதவி வழங்குறாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 6 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. இதன் மூலமாக 12 லட்சம் மாணவிகள் பயனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது, முக்கிய தினங்கள். இந்திய செய்தித்தாள் தினம், இது ஜனவரி 29ஆம் தேதி. 1780ஆவது ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய முதல் செய்தித்தாளை வெளியிட்டிருக்காரு. இந்த செய்தித்தாளுடைய பேர் ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் அப்படிங்கிறது தான். இது வார இதழாக வெளிவந்தது. அடுத்தது, உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம், இது ஜனவரி 30ஆம் தேதி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய நோய்கள், முக்கியமான நோய்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது கேன்சர், அப்புறம் எய்ட்ஸு, அப்புறம் காச நோய், இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான நோய்களை பற்றி பார்க்குறோமே தவிர ஒரு சில நோய்களை புறக்கணிக்கிறோம். ஆனால் அதுவுமே பிரச்சனையானது தான். அப்போ அதுக்கான ஒரு தினமாக இதை நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது, மகாத்மா காந்தி நினைவு தினம், இது வந்து ஜனவரி 30ஆம் தேதி. இதை நம்ம இந்தியாவில் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறோம். 1948ஆவது ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தி தன்னுடைய 78ஆவது வயதில் படுகொலை செய்யப்பட்டார். அவர் சுட்டு கொன்னவர் யார் அப்படின்னா நாதுராம் கோட்ஸே. காந்தி பிறந்தநாள் 1869 அக்டோபர் 2ஆம் தேதி. ரிவிஷன் பார்க்கலாம். 2026 குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த மாநில ஊர்தி முதலிடம் பெற்றது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, எங்கு தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவள்ளூர். அடுத்தது, தற்போது எந்த மாநில துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் மரணமடைந்தார்? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, 2026-27 நிதியாண்டில் இந்திய ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவாக இருக்கும் என பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6.8 முதல் 7.2% வரை. அடுத்தது, ஜல்ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019 ஆகஸ்ட் 15. அடுத்தது, தமிழகத்தில் ஜவுளித்துறைக்கு எத்தனை சதவீதம் மூலதன முதலீடு மானியம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 20%. அடுத்தது, இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இணையத்தை பயன்படுத்துகின்றனர்? இதற்கான ஆன்சர் 95.8 கோடி. அடுத்தது, 2026ஆவது ஆண்டை விவசாய ஆண்டாக அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை தனது மாநில நுண்ணுயிரியாக அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது, நமோ லக்ஷ்மி என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பின்வருவனவற்றில் எது இலக்கு வைக்கப்பட்ட குழு அல்ல அப்படிங்கிறது தான். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நடுத்தர வருமான குடும்பங்கள். அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இல்லம் தேடி ரேஷன் வந்து வழங்குறாங்க. ஓகே. அப்புறம் இன்றைக்கான கேள்வி, இங்கே நம்ம வந்து சில திருமண நிதியுதவி திட்டத்தை வந்து சொல்லியிருக்கோம். அது யாருடைய பேரில் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொருத்தணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதவை மறுமண உதவி திட்டம், அடுத்தது ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம், அடுத்ததாக ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், அடுத்ததாக கலப்பு திருமண உதவி திட்டம். இதில் வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது பொறுத்துக்களை பார்த்திங்கன்னா அன்னை தெரசா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஈவேரா மணியம்மையார், டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார், இவங்களுடைய பேர்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக பொறுத்துங்க.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.